ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லவ் ஃபார் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கவுனி அரிசியை வச்சு கஞ்சி எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. 6லேருந்து 7 மணி நேரம் ஊறணும். ஊறின அந்த அரிசியை ஒரு வெள்ளை துணியில் பரப்பிட்டு ஓரளவுக்கு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு ரவை பதத்துக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ண அந்த அரிசியை தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அந்த கஞ்சியில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா, நான் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 3-4 பல் பூண்டு, ஜீரகம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு விசில் போதும். நான் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா வெந்துருச்சு. சாதாரணமாகவே இந்த அரிசி சட்டுன்னு வேகாது. நம்ம ஊற வச்சுருக்கோம், இன்னொன்று கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தோம் மிக்சியில். அதனால தான் ஒரு விசில்லையே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த கஞ்சியோட நான் கருவேப்பிலை தொக்கு வச்சு சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.